முழுக்க முழுக்க பில்டப்பை கொடுத்து காலர் அப்படி வெறப்பா நிக்க வச்சாங்க பாருங்க, கஞ்சி போட்டு. அந்த ஒரு கவுண்டர் பண்ணி கேட்பாரு, ஏங்க ஆஃபீஸர், நீங்க அந்த கஞ்சியை சட்டைக்கு போடுறப்ப அப்படியே கொஞ்சம் நீங்களும் 2 மடக்கு குடிச்சிருவீங்களோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த கஞ்சியை போட்டு அப்படியே வெறப்பா அப்படியே வச்சு 5 வருஷத்தை ஓட்டிட்டு போனீங்க. விளம்பரத்தை கொடுத்து அந்த பிரசாந்த் கிஷோர் அங்கேருந்து வர வச்சு எங்க தலையில கட்டிட்டு போனார் அவரு. ஆனா மக்கள் என்ன வேதனைப்பட்டாங்க, எப்படா 5 வருஷம் இவங்களுக்கு முடியும்னு நினைச்சு ஆப்பு வச்சு ஓரமா உட்கார வச்சிட்டாங்கல்ல. இப்போ எதெல்லாம் இவங்க ஆட்சியில பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதை எல்லாத்தையும் இவங்களே, அந்த குரங்கு பொம்மை என்ன வேலை அப்படின்னா, சார் அது கண்ணாடி சார் அப்படிங்கிற மாதிரி போன ஆட்சியில நாங்க என்னென்னத்துக்குலாம் உங்களை கழுவி ஊத்திட்டு இருந்தோமோ இன்னைக்கு அதே டைலாக அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து நம்ம பார்த்தோம்னா, முதல்வர்லாம் பார்த்தீங்களா இல்லையா, ஃபயர் விட்டுருக்குது. என்னென்ன பேச்சுங்கிற. இப்போ போன 2 மாசத்துக்கு முன்னாடி ஸ்டேஜை தட்டி சொன்னீங்க, இந்தியாவிலே தமிழ்நாடு தான் பாதுகாப்பான மாநிலம்னு. அப்ப அது வேற வாய், இது நார வாயா? இல்ல அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் என்ன மாறி இருக்கு கணக்கு? எஃப்ஐஆர் திடீர்னு மாறி இருக்கா? இல்ல. அப்ப இவங்களுக்கு வந்து மக்களோட நலன், மக்களோட அக்கறைங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சந்தர்ப்பவாதிகள், சுயநலவாதிகள். அதுங்க திமுக.